தேர்ட் இயர்ஸ் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் பேப்பரில் நம்ம இப்போ பார்க்க போகிற கான்செப்ட் வந்து இண்டக்ஷனில் வந்து நம்ம இண்டக்ஷன் கான்செப்டில் நம்ம வந்து ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். பிஃபோர் தட் இண்டக்ஷன்னா என்னன்னு சொல்லிடுறேன். இண்டக்ஷன் அப்படின்றது நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம் அப்படின்னா செலெக்ஷன் ப்ராசஸ்க்கு அப்புறம் இன்டர்வியூ முடிஞ்ச பிறகு அந்த பர்டிகுலர் கேண்டிடேட் வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க, ஜாபுக்கு வந்து ரெக்ரூட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஜாபில் ஜாயின் பண்ணுவாங்க இல்லையா. ஒரு நியூ எம்ப்ளாயி ஒரு ஆர்கனைசேஷனில் ஜாயின் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த இன்ட்ரொடக்ஷன் எப்படி இருக்கணும், ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஒரு இனாக்ரேஷன் மாதிரி கண்டக்ட் பண்ணிவிட்டு லைக் ஓரியன்டேஷன் மாதிரி கண்டக்ட் பண்ணிவிட்டு அந்த ஆர்கனைசேஷன் கொண்டு போய் எம்ப்ளாயியை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. இவங்க வந்து ஃப்ரெஷ்ஷாக ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அவங்களோட ஒர்க் பிளேஸ் எது அப்படின்றத அசைன் பண்ணுவாங்க. தென் அவங்களுக்கான டாஸ்க் என்ன அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு நியூ எம்ப்ளாயிக்கு வந்து ஃபஸ்ட் எடுத்தது அவங்களுக்கு எங்கே ஒர்க் பிளேஸ் அப்படின்றது தெரியாது, அவங்களுக்கு என்ன டாஸ்க் அப்படின்றது தெரியாது, அவங்க எங்கே போகணும் அப்படின்ற அவங்களோட இந்த ஹெசிடேஷன் எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த இண்டக்ஷன் அப்படின்ற கான்செப்ட். வை வி கோ ஃபார் இண்டக்ஷன் அப்படின்ற மெத்தடும் அதே மாதிரியே நம்ம வந்து நெக்ஸ்ட்டு இண்டக்ஷன் ப்ராசஸ் எதுக்காக பார்க்குறோம், எந்தெந்த மாதிரி ப்ராசஸில் இண்டக்ஷன் நடக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வெல்கமிங் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ஜாபில் யார் ஒர்க் பண்ண போகிறாங்க, யார் கீழே நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்றத அசைன் பண்ணுவாங்க. உங்களோட டாஸ்க் என்ன அப்படின்றத அசைன் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணதுமே உங்கள் மனசில் நிறைய அந்த பர்டிகுலர் எம்ப்ளாயி மனசில் நிறைய டவுட்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாம் கிளாரிஃபை பண்ணுற மாதிரி அந்த எல்லா ஸ்டெப்ஸையும் அந்த இண்டக்ஷன் கன்சர்ன்லேயே என்ன பண்ணுவாங்க, எடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அது ட்ரைனிங் ஃபஸ்ட் எடுத்ததும் நீங்கள் ஆன் த ஜாபில் நீங்கள் எடுத்தோடனே ஜாப் ஸ்டார்ட் பண்ணுறீங்களா, இல்லை உங்களுக்கு ட்ரைனிங் செஷன் இருக்கா, நீங்கள் ட்ரைனிங் செஷன் எத்தனை நாள் நடக்கும், அதுக்கு நீங்கள் யார்கிட்ட ரிப்போர்ட் பண்ணணும், ட்ரைனிங் டியூரேஷன் எவ்வளோ அப்படின்னு சொல்லி உங்களுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் உங்கள் மனசில் டவுட்ஸ் இருக்கோ அதை கிளாரிஃபை பண்ணுற மாதிரி தான் இண்டக்ஷன் இருக்கும். இண்டக்ஷன் ப்ரோக்ராம் இஸ் செட் டு பி எஸ் பார்ஷியலி செட் டு பி எஸ் ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் மாதிரி சொல்லுவாங்க. உங்களுக்குள்ளே அந்த பிகினிங்கில் இருக்கக்கூடிய அந்த டவுட்ஸ் அந்த கிளாரிஃபிகேஷன் எல்லாத்தையுமே க்யூர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அண்ட் மோர் ஓவர் திஸ் இஸ் மெயின்லி கண்டக்டட் ஃபார் இன்ட்ரடியூஸ்டு டு த ப்ராக்டிசஸ் அண்ட் பாலிசிஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் பர்பஸஸ் ஆஃப் த ஆர்கனைசேஷன். எல்லாருக்குமே ஒர்க் பண்ணுற எல்லா எம்ப்ளாயிக்குமே ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா அந்த கன்சர்ன் அந்த ஆர்கனைசேஷன் என்ன நினைப்பாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே நெக்ஸ்ட் வி கோயிங் டு சி ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட். பிஃபோர் ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஆர்கனைசேஷன் வந்து ஒரு நியூ எம்ப்ளாயியை வந்து ரெக்ரூட் பண்ணதும் ஃபஸ்ட்டு அந்த எம்ப்ளாயிக்கு என்ன டாஸ்க் அப்படின்றத அசைன் பண்ணுவாங்க. அந்த டாஸ்க்கை ரெஸ்பான்ஸ் எடுத்து மேபி அந்த டாஸ்க் பற்றி ஆல்ரெடி அவங்க சொல்லியிருக்கலாம், மேபி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டாஃப் கூட அவங்களோட அசிஸ்டிங்கோட அந்த டாஸ்க்கை எடுத்து சேலஞ்சபிளாக பண்ணலாம். இருந்தாலும் அந்த ஒர்க் எப்படி பண்ணணும் அப்படின்ற ஒரு சிஸ்டமேட்டிக் ப்ரொசீஜரை வந்து த்ரூ ட்ரைனிங் மூலமாக தான் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஹியர் ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் இஸ் எ கண்டினியூஸ் ப்ராசஸ் in an organization to achieve the organization goals. இப்போ ஒரு ஆர்கனைசேஷனோட அவங்களுடைய கோலை அச்சீவ் பண்ணுறதுக்காக தான் ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்றதையே கொண்டு வந்தாங்க. இது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ்னால் என்னென்னா ஒருத்தவங்க ஜாபில் ஜாயின் பண்ணிட்டாங்க, சரி ஓகே ரெஸ்ட்டில் ஒரு 2 days இருந்துக்கோங்க அப்படின்லாம் கிடையாது. ஒருத்தவங்க ஜாபில் ஜாயின் பண்ணிட்டதும் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுக்கணும், அவங்களுக்கு என்னென்ன டெசிஷன், அவங்களுக்கு என்ன அத்தாரிட்டி கொடுக்குறது, அவங்களுடைய டாஸ்க் என்ன, அவங்க யாருக்கு ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்றத அசைன் பண்ணிவிட்டு தென் உடனே அந்த அவங்களுடைய உங்களுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்ன இண்டக்ஷன் ஒர்க்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் இண்டக்ஷன் ப்ராசஸ் தென் கோ ஃபார் ட்ரைனிங். ஸோ யாரெல்லாம் ஃப்ரெஷ் எம்ப்ளாயி இருக்காங்களோ, யாரெல்லாம் ட்ரைனிங் அண்டர்கோ செஷனுக்குள்ளே போகிறாங்களோ அவங்கள லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு யார் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ எதுக்கு இந்த ட்ரைனிங் அப்படின்னா த்ரூ திஸ் ட்ரைனிங் த எம்ப்ளாயி கேன் டெவலப் தர் ஸ்கில்ஸ் அண்ட் நாலேஜ். ஸோ அதனால தான் இது ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட். அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, அவங்க நாலேஜும் அவங்க ஆட்டிடியூடும் என்ன பண்ணிக்கிறாங்க, டெவலப் பண்ணிக்கிறாங்க த்ரூ ட்ரைனிங். இது வந்து நெசசிட்டியாக கண்டிப்பாக ட்ரைனிங் கொடுக்கணுமா எம்ப்ளாயீஸ்க்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஃபோர்ஸ்டு அண்ட் கம்பல்ஷன் கிடையாது. பட் ப்ரொவைடிங் ட்ரைனிங் எம்ப்ளாயி கேன் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்டிங் ஹவு டு பர்ஃபார்ம் த டாஸ்க் ஈஸிலி வித்தவுட் ஸ்ட்ரெஸ். ஒரு டாஸ்க்கை வந்து கொஞ்சம் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு, இன்னொருத்தவங்க ஹெல்ப் இல்லாமல் தன்னுடைய ஒர்க்கை பெஸ்ட்டாக பண்ணுறதுக்கு, இன்னும் எஃபிஷியண்ட்டாக பண்ணுறதுக்கு, அந்த ஒர்க் ரிலேட்டடாக சில சஜஷன்ஸ் அவங்களுக்கு தோணுனா சஜஸ்ட் பண்ணுறதுக்கோ ட்ரைனிங் ப்ளே எ வெரி வைட்டல் ரோல் இன் ஹியூமன் ரிசோர்ஸஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த ஃபங்க்ஷன் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதன் மூலமாக அவங்க என்ன பண்ணிக்கலாம், அவங்களோட நாலேஜை கெயின் பண்ணிக்கலாம். மேஜர் பர்பஸ் ஆஃப் கண்டக்டிங் ட்ரைனிங் இஸ்
ஒரு நியூ டெக்னாலஜிஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் எப்படி தெரிஞ்சுக்கிறது, டெக்னாலஜி ஓரியன்டாக எப்படி அப்டேட்டடாக இருக்கிறது. ஸோ இப்போ திடீர்னு ஒரு புது மிஷினரி வந்திருக்கா அப்படின்னா ப்ராப்பர் ட்ரைனிங்கில் இல்லாதவங்களால தே காண்ட் ஏபிள் டு working out the machineries. So அதுக்கெலாம் it is very useful and how to use technology and how to working with the technology. இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ஸ்கெனாரியோ மார்க்கெட் ஃபோர்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் அனலைஸ் பண்ணிக்கிறதுக்கும் பேஸ்ட் ஆன் தட் ஒர்க்கிங் பண்ணுறதுக்கும் ட்ரைனிங் பிளே a very vital role. எதுக்காக இந்த ட்ரைனிங் அப்படின்றது இவ்வளோ எசென்ஷியலாக நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, இட் சேஞ்ச் த என்விரான்மெண்ட். நம்ம சுற்றி இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணும், ஆர்கனைசேஷனில் இருக்கக்கூடிய காம்ப்ளெக்சிட்டியை ரெடியூஸ் பண்ணும். இப்போது கன்சர்னில் வந்து இத்தனை பேர் இவ்வளோ ஒர்க் முடிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஒர்க்கை பற்றின ஸ்கில்லே இல்லாதவங்க ஒரு 60 இல்லை 100 மெம்பர்ஸ் இருந்தாலும் அந்த ஒர்க்கை முடிக்க முடியாது. ஒர்க் பற்றின ஸ்கில்ஸ் தெரிஞ்ச ஒரு 10 or 20 மெம்பர்ஸால் அந்த ஒர்க்கை ஒரு 10% ஆகுது 1 hour கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ 1 hour இவ்வளோ % ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணும்போது விஷயம் தெரிஞ்ச எம்ப்ளாயீஸ்க்கு ப்ராப்பராக ட்ரைனிங் கொடுத்து கண்டக்ட் பண்ண வைக்கும்போது ஒர்க்கை ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அவங்கள டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுவோம். அவங்களுக்கும் தனியாக ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிறதுக்கும் ஆர்கனைசேஷனோட கோலை ரீச் பண்ணுறதுக்கும் ரெண்டுத்துக்குமே இட் பிளேஸ் அ வெரி வைட்டல் ரோல். அதை வந்து ட்ரைனிங் அண்ட் ப்ராசஸ் சொல்லுவாங்க. அண்ட் இது என்ன பண்ணுது அப்படின்னா, இட் மெயின்டைன்ஸ் அண்ட் டெவலப் த ஹியூமன் ரிலேஷன். இப்போது உங்களுக்கு நீங்கள் பக்கத்தில் இருக்கவங்களோட ட்ரெயினரோட கோஆர்டினேட் பண்ணும்போது ஹியூமன் ரிலேஷன் என்ன பண்ணிக்க முடியும்னா டெவலப் பண்ணிக்க முடியும். ஸோ வை வி கோ ஃபார் ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட்னா, ஸ்பெஷலி ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் த ஸ்கில்ஸ் ஆஃப் த ஜாப், ஐடென்டிஃபையிங் ஈஸி டு பர்ஃபார்மிங் த ஸ்பெசிஃபிக் டாஸ்க், ஆஸ் வெல் அஸ் அட்வான்ஸ்மெண்ட் டெக்னாலஜி ஐடென்டிஃபை பண்ணுறது, மார்க்கெட் ஃபோர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறது. ஸோ இது எல்லாத்துக்குமே ட்ரைனிங் பிளேஸ் அ வைட்டல் ரோல்.